எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ச்சியாக நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த 2026ஆம் ஆண்டிற்கான அக்னி நட்சத்திர காலத்தில் நாம் செய்யக்கூடியதை என்னென்னலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பதிவுகளாக நாம் சமீபத்திய காலத்தில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய நண்பர்கள் இந்த அக்னி நட்சத்திரத்தை நீங்கள் ஹைலைட் பண்ண காரணம் என்ன, மிக முக்கியமான காலங்களில் இந்த அக்னி நட்சத்திர காலமும் ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாலுமாக இந்த அக்னி நட்சத்திர காலமாகப்பட்டது மிக மிக ஒரு முக்கியமான காலம். இன்னும் சொல்லணும்னா உக்ர தெய்வங்களினுடைய வழிபாட்டிற்காக இந்த அக்னி நட்சத்திர காலத்தை நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இந்த அக்னி நட்சத்திர காலங்களில் பார்த்திங்கன்னா ருத்ர தெய்வங்கள் என்று சொல்கிற நரசிம்மர், பைரவர், வாராகி, காளி, பிருத்திங்கரா தேவி ஆகியோர்களை நாம் ஆவாகனம் செய்யும் பொழுது அவர்கள் மனம் குளிர்ந்து நமக்கான வரங்களை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்கிறது. அதனால தான் அந்த அக்னி நட்சத்திர காலங்களில் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த வாராகி வழிபாடு செய்யுங்க, காளி வழிபாடு செய்யுங்க, பைரவர் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது. இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் தெய்வங்களே பார்த்திங்கன்னா உக்ரமாக இருப்பாங்க. இன்னும் சொல்லணும்னா சிவ ஆலயங்களில் அந்த லிங்கத்துக்கு மேலே சிறிய துளைகள் இடப்பட்ட பாத்திரங்களை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதில் சொட்டு சொட்டாக தண்ணி சிவலிங்கத்துக்கு மேலே விழும். இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா தாராபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய அர்த்தம் என்னென்னா, இறைவனே அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ரொம்ப உக்கிரமாக இருப்பார், அவருடைய அந்த உக்கிரத்தை குறைப்பதற்கு அந்த தாராபிஷேகம் செய்யப்படுகிறதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. சிவனாலயங்களில் மட்டும் இல்லை, மாரியம்மன் ஆலயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தாய்க்கு டெய்லி அபிஷேகம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அக்னி நட்சத்திர காலம் தொடங்கின முதல் இறுதி காலம் வரை செஞ்சுட்டு இருப்பாங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திற்கே பிதா அப்படின்னு சொல்கிறவர் பார்த்திங்கன்னா சூரியன். அவரை பிதாகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நவகிரகங்களின் அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரியனுடைய சக்தியை பயன்படுத்தி தான் இந்த பூ உலகில் எல்லா ஜீவராசிகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அவருடைய ஆற்றல் அதிகமாக வெளிப்படும் காலம் அக்னி நட்சத்திர காலம். அந்த வைப்ரேஷனில் இருந்து நாம் ஒரு நல்ல வைபை எடுத்துக்கிட்டு அதை நம்மளுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஆன்மீகம் என்பதே, மாந்திரீகம் என்பதே என்ன அப்படின்னு கேட்டால், மனிதனினுடைய வளர்ச்சியை மிக எளிமையாக அடைவதற்குண்டான ஒரு வித்தை தான் மாந்திரீகம்ங்கிறதே. அதான் சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதன் கடுகளவு இன்பத்தை அனுபவிப்பதற்கு மலையளவான துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து அவன் விடுபட்டு மலையளவு இன்பத்தை, ரொம்ப சின்ன ஒரு கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து பெறுவதற்குண்டான சூட்சமத்தை அடைவதற்கான ஒரு கலை தான் இந்த மாந்திரிக கலை. சரிங்களா? அதில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஒருவரினுடைய பண பிரச்சனையை, ஒருவரினுடைய நிதி நிலைமையை, பொருளாதார நிலைமையை அடியோடு நீக்கி அவர்களுக்கு ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பரிகாரத்தை நான் சொல்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் இதை நீங்கள் செய்கிறச்ச அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள், அதாவது மே மாதம் 4ஆம் தேதி அன்று தொடங்கும் இந்த அக்னி நட்சத்திரம் மே மாதம் 28ஆம் தேதி வரை இருக்குது. என்ன சொல்லணும்னா 25 நாட்கள் இந்த அக்னி நட்சத்திர காலமாக சொல்லப்படுகிறது. இந்த காலத்தில் சூரியனுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். என்ன சொல்லணும்னா, சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் நுழைந்து நெருப்பு நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரம் 4 பாதங்களையும் கடந்து பிறகு ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் இந்த அக்னி நட்சத்திர பயணத்தை நிறைவு செய்கிறார். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் பார்த்திங்கன்னா சூரியனினுடைய காரகத்துவம் பெற்ற அந்த தானியங்களை பயன்படுத்தும் பொழுது நமக்கு பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவர் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நட்சத்திர
நட்சத்திரங்களுக்கு உரிய தானியங்களை நாம் மூட்டையாக கட்டி வைத்து கொள்ளும் பொழுது நமக்கு பணப்புழக்கம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். சூரியனுடைய நல்ல வைப் வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சூரிய பகவான் உள் நுழையிறது பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில். ஸோ பரணி அப்படிங்கிற நட்சத்திரத்திற்கு உரிய தேவதை யாருன்னா சுக்கிரன். இந்த சுக்கிரனை பற்றி சொல்லணும்னா, சுகபோகங்களின் அதிபதி சுக்கிரன் என்று சொல்லப்படுகிறது. கலஸ்திரகாரகன் என்றும் சுக்கிரனை சொல்லப்படுது. சுக்கிரன் என்பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, செல்வத்தை அனுபவிக்கும் அந்த வாழ்வினை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரன். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப செல்வந்தராக இருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி நிறைய ஸ்வீட் இருக்கும், ஆனால் ஸ்வீட் உங்களால் சாப்பிட முடியாது, ஏன்னா உங்களுக்கு சுகர் இருக்கும். சுகரன் நல்லா இருந்தாருன்னா உங்களுக்கு சுகர் இருக்காது, ஸ்வீட்டை நல்லா சாப்பிடலாம். இப்போ புரியுதா சுக்கிரனுடைய வேலை என்ன அப்படின்ட்டு? செல்வங்களையும் கொடுப்பார், அந்த செல்வத்தை அனுபவிக்கும் சுக வாழ்வினையும் கொடுப்பார். அதுதான் சுக்கிரனுடைய தன்மை. அதனால தான் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன் தரணியை ஆளுவான் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது செல்வங்களை கொண்டு அவன் ஆட்சி செய்வான். ஏன்னா அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பூ உலகத்தில் வாழணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாலும் உங்களுக்கு பொருட்செல்வம் தேவை. அதாவது நம்ம கையில் பணம் இருந்தால் தான் இந்த பூலோகத்தில் நம்மளால் வாழ்க்கையை வந்து நடத்த முடியும். அப்பேற்பட்ட சுகபோகங்களை அள்ளி கொடுப்பவர் சுக்கிரன். அந்த சுக்கிரனினுடைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். அந்த பரணி நட்சத்திரத்தில் இந்த சூரியன் அக்னி நட்சத்திர காலத்தை தொடங்கும் காரணமாக அந்த பரணி நட்சத்திரத்தை நட்சத்திர அதிபதியாக கொண்ட சுக்கிரனினுடைய தானியமான வெள்ளை மொச்சை, என்னங்க வெள்ளை மொச்சை, மொச்சையிலேயே பல ரகங்கள் இருக்குது, அதில் வெள்ளை நிற மொச்சை, இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி நீங்கள் சிவப்பு துணியிலையோ மஞ்சள் துணியிலையோ பச்சை துணியிலையோ கைக்குட்டை அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் கொட்டிட்டு மூட்டையாக கட்டி வைக்கணும். சரிங்களா? இது வந்து ஒன்று. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம். இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியன் முழு பாதங்களிலும், அதாவது 4 பாதங்களிலும் பயணம் செய்யும் நட்சத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கிருத்திகை நட்சத்திரம் தான். கிருத்திகை நட்சத்திரத்தை பொதுவாக நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நட்சத்திரங்களில் சூரியன் வந்து பல நட்சத்திரங்களுக்கு அதிபதியாக வந்தாலும் கூட இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை ஏன் நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, முருகப்பெருமான் தோன்றிய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் எப்படிங்க தோன்றினார்? சிவபெருமானினுடைய அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட நெருப்பு கணலிலிருந்து தோன்றியவர் சாட்சாத் அந்த முருகப்பெருமான். அவர் வந்து ஃபஸ்ட்டு 6 தீப்பிழம்புகளாக தோன்றுகிறார். இந்த 6 தீப்பிழம்புகளையும் பார்வதி தேவி பாதுகாக்குவதற்காக அக்னிதேவனிடம் ஒப்படைக்கிறார். அந்த அக்னிதேவனாலேயே அந்த வெப்பத்தை தாங்க முடியலையாம். அந்த அந்த 6 தீப்பிழம்புகளினுடைய வெப்பத்தை அக்னிதேவனாலேயே தாங்க முடியலையாம். அந்த அளவுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் உதித்த அந்த முருகப்பெருமானினுடைய அக்னியினுடைய தாக்கம். அதனால தான் இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை எப்போதுமே நெருப்பு நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? இந்த நட்சத்திரத்துக்கு அதிதேவதை யாருன்னா சூரியன். சூரிய பகவானினுடைய தானியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோதுமை. இந்த கோதுமை அப்படிங்கிற தானியம் வந்து சூரியனை வந்து நம்மிடத்தில் நல்ல முறையில் ஆக்ருஷ்ணம் செய்ய வைக்கும். அதாவது நல்ல முறையில் நமக்கு அருளினை கொடுக்க வைக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கோதுமையை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மஞ்சள் துணி, பச்சை துணி அல்லது வந்து பார்த்திங்கன்னா சிவப்பு துணி. சூரியனுக்கு சிகப்பு நிறம் உகந்தது, சுக்கிரனுக்கு பச்சை நிறம் உகந்தது. சரிங்களா? ஸோ நீங்கள் வெள்ளை மொச்சையை பச்சை கலர் துணியில் கட்டி வச்சுக்கோங்க. இந்த கோதுமையை வந்து சூரியனுக்கு உகந்த சிவப்பு கலர் துணியில் கொட்டிட்டு கட்டி வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் சூரியன் தன்னுடைய அக்னி நட்சத்திர பயணத்தை நிறைவு செய்கிறார். சரிங்களா? இந்த ரோஹிணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சந்திரனினுடைய நட்சத்திரம்.
சந்திரனுக்கு உகந்த ஒரு தானியம்னா நெல். இந்த நெல்லுலேருந்து அரிசி கிடைக்குது. ஸோ இந்த நெல்லாக வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினாலும் சரி, இல்லைங்க நம்ம கொஞ்சம் சிட்டியில் இருக்கிறோம், நெல் கிடைக்காது அப்படின்னா அரிசியாக பயன்படுத்திக்கிட்டாலும் சரி, சரிங்களா? இதே மாதிரி ஒரு கைப்பிடி அரிசியை நீங்கள் வந்து வெள்ளை துணியில் கட்டி வைங்க. ஏன்னா சந்திரனுடைய நிறம் வெண்மை. ஸோ வெள்ளை துணியில் கட்டி வைங்க. ஸோ நீங்கள் பச்சை கலர் துணி, சிவப்பு கலர் துணி, வெள்ளை கலர் துணி, 3 துணியிலையும் அந்த 3 கிரகங்களுக்கு உரிய தானியங்களை போட்டு கட்டி 3 மூட்டையாக கட்டி நீங்கள் பூஜை அறையிலையோ தொழில் செய்யும் இடங்களிலோ நீங்கள் வைக்கலாம். இந்த அக்னி நட்சத்திர காலம் முழுவதும் இந்த 3 மூட்டைகளும் உங்களுடைய இருப்பிடத்தில் இருக்கும் பொழுது அது அற்புதமான அளவுக்கு செல்வ வளங்களை அதிகரித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். போதும் போதும் என்றளவில் உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்துடுறார், சூரியன் வந்துடுறார், சந்திரனும் வந்துடுறார். ஸோ இவர்களுடைய ஒரு 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 கிரக பலம் ஒருவருக்கு கிடைக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும், சரிங்களா? அதே நேரத்தில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா கோதுமை தானியம் இருக்கு இல்லையா, வீடுகளில் கோதுமை தானியம் கோதுமையாக வாங்கி வைங்க. சில பேர் கேட்குறாங்க, சார் மாவாக வாங்கி வைக்கலாமா கோதுமை மாவு அப்படின்ட்டு. சில தானியங்களாக வாங்கி வச்சுட்டு அதிலிருந்து கொஞ்சம் சொற்ப தானியத்தை எடுத்து நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் வெறுமனே தானியமே இல்லாமல் வெறும் கோதுமை மாவாக வாங்கி யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நீங்கள் ஒரு 5 கிலோ கோதுமை வாங்கிட்டு அதிலிருந்து 2 கிலோ எடுத்து அரைச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமேட்டு உங்களுக்கு தீந்த வெட்டி அந்த தானியத்துலேருந்து இன்னும் எடுத்து நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் என்னென்னா தானியங்களில் தான் பயன்படுத்த சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லப்படுதே தவிர அந்த தானியங்களை அரைத்த பொடியை பயன்படுத்த சொல்லி சொல்லலை. அதனால் இந்த கோதுமை தானியத்தை வந்து பயன்படுத்துங்க. முக்கியமாக இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஒரு ரூபாயை சிவப்பு நிற துணியில் கட்டி, நார்மலாக ஒரு சின்ன சிவப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க, அதில் அந்த 1 ரூபாயை வச்சு நல்லா கட்டிக்கோங்க, சரிங்களா? கட்டிட்டு இதை கோதுமை தானியத்துள் போட்டு புதைத்து வையுங்கள். கோதுமை தானியத்துள், மாவில் கிடையாது, கோதுமை தானியத்துள் போட்டு புதைத்து வையுங்கள். இது வந்து அக்னி நட்சத்திர காலத்தில் இன்னும் சொல்லணும்னா மே மாதம் 4ஆம் தேதியில் இருந்து 28ஆம் தேதி வரை டெய்லி மாற்றணுமாங்க, டெய்லி புதைத்து வைக்கணுமாங்க அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லை. நீங்கள் வந்து இந்த 4ஆம் தேதி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் 28ஆம் தேதி எடுத்துட்டு இந்த வெள்ளை துணியை நீங்கள் வந்து தண்ணீரில் போட்டுடலாம். இந்த 1 ரூபாயை நீங்கள் உங்களுடைய கல்லாப்பெட்டியில் வச்சுக்கோங்க, பீரோவில் வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது, சரிங்களா? இதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி தானம் செய்யுங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் சூரியன் ஒரு உக்கிரமாக இருக்கிற அந்த நேரத்தில் அவரை குளிரூட்டுவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் சூரிய தசாபுத்திகள் நடைபெறுபவருக்கும் சூரியனை ராசி நாதனாக கொண்ட சிம்ம ராசிக்கார நண்பர்களுக்கும் இந்த கோதுமையை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தானம் கொடுக்கறதுங்கிறது சூரிய பலத்தை வந்து உங்களுக்கு மேலும் அதிகரித்து சூரியனுடைய சுப பார்வை பலனை கொடுக்க செய்யும். சூரியனை வந்து இயற்கை சுபர்னும் சொல்ல முடியாது, இயற்கை அசுபர்னு சொல்ல முடியாது. அவர் வந்து நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன், அந்த மாதிரி கேரக்டர் தான். ஏன்னா அவர் நவகிரகங்களின் அரசன், பிதாகாரகன், அப்பா என்ன பண்ணுவார், அம்மா தான் என்ன பண்ணுவாங்க, கண்மூடித்தனமாக பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பா எப்பயுமே கண்மூடித்தனமாக பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார். தப்புனா அவர் வந்து வார்ன் பண்ணுவார். அதுதான் சூரியன் செய்வார். அதனால் அவருக்கு பிடித்த அந்த கோதுமை தானத்தை செய்யும் பொழுது அவருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யுங்க. முக்கியமாக வந்து சூரியனால் தோஷம் ஏற்பட்டு கொண்டிருப்பவர்கள், இன்னும் சொல்லணும்னா 7ஆம் வீட்டில் சூரியன் அமர்ந்தது அப்படின்னு சொன்னால் அதை கலஸ்திர தோஷம்னு சொல்லுவோம். 7ல் சூரியன் அமர்ந்தாலோ அல்லது கலஸ்திரக்காரனான சுக்கிரனை சூரியன் அஸ்தங்கம் செய்தாலோ அல்லது ரொம்ப சூரியனோ சுக்கிரனோ கூடி இருந்தாலோ அல்லது 7ஆம் அதிபதியை சூரியன் அஸ்தங்கம் செய்திருந்தாலோ
இதெல்லாம் நீங்கள் ஜோதிடரை பார்க்கும்போது அவர் உங்களுக்கு சொல்லுவார், சூரியனால் உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு சொல்லுவார். இப்படிப்பட்டவர்கள் இந்த அக்னி நட்சத்திர காலத்தை பயன்படுத்தி கோதுமையை தானமாக செய்யும் பொழுது சூரிய பகவானினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் தடையில்லாமல் நடைபெறும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக சூரியனுடைய காரகமாக நிறைய சொல்கிறாங்க. உயர் பதவி, ஒழுக்கம், அதே மாதிரி ஆளுமை, அதிகாரம், அரசு பணி, மாந்திரீகம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் கூட சூரியனுக்கு மிக முக்கியமான ஒரு காரகத்துவமாக வருவது ஆன்மீக திருப்பணி. அதை பார்த்திங்கன்னா, கோயில்களுக்கு சேவை செய்வது, ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு சேவை செய்வது சூரியனுடைய ஒரு மிக முக்கியமான காரகத்துவம். இன்னும் சொல்லணும்னா, ஒரு ஒரு ஆன்மீகத்தில் ஒருத்தர் ஈடுபாடாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கண்டிப்பாக சூரியனுக்கிட்ட இருந்து ஏதாவது சாராம்சத்தை பெற்றிருப்பார். ஒன்று சூரியனோட ராசியாக இருப்பார், நட்சத்திரமாக இருப்பார், அல்லது அவர் ஜாதகத்தில் சூரியன் நல்ல ஒரு நல்ல பலமாக இருக்கும். சூரியன் பலமாக இருந்தால் தான் ஆன்மீக நாட்டமே வரும். ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கோயில் திருப்பணி செய்வதற்கு உதவி செய்யலாம். அல்லது சார், ஒரு ஹெல்ப் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட காசு இல்லைங்க, இப்போ ஒரு கோயிலை புனரமைக்கிறதோ அல்லது ஒரு சீரமைக்கிறதுக்கு உதவி செய்கிற அளவுக்கு நான் இன்னும் வளரல அப்படிங்கிறவங்க ஒன்றும் தேவையில்லை. ஒரு 1/2 லிட்டரோ 1 லிட்டரோ அல்லது ஒரு சின்ன டப்பாவோ, ஒரு 20 ரூபா டப்பா கூட நல்லெண்ணெய், என்னங்க, நல்லெண்ணெயை கோயிலுக்கு தானமாக கொடுங்க. அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யக்கூடிய ஆலயங்களுக்கு செய்யக்கூடிய எண்ணெய் தானமாகப்பட்டது உங்களுக்கு சூரிய பலத்தை நல்லபடியாக அனுகூலமாக மாற்றி கொடுத்து அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் அந்த எண்ணெய் தானத்தை நீங்கள் என்ன மனசில் நினச்சி செஞ்சீங்களோ அது தடையில்லாமல் நடந்து முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு நான் சொன்னேன் இல்லையா, 7ல் சூரியன் இருக்குது, இந்த மாதிரி கலஸ்திரத்தை சூரியன் அஸ்தமனம் பண்ணிடுச்சு, கூடி இருக்குது, இந்த மாதிரி காரணங்களால் சுபகாரிய தடைகள் ஏற்படுது. அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் கோயில்களுக்கு எண்ணெய் தானம் கொடுக்கறச்ச அந்த தோஷம் விலகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுப பலன்கள் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலம்ங்கிறது ஒரு சுபகாரியங்கள் செய்ய ஏற்புடையது அல்லாத காலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அக்னி நட்சத்திர காலத்தில் திருமணமோ கிரக பிரவேசமோ பூமி பூஜையோ இது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க, நல்ல காரியத்தை தவிர்த்துடுவாங்க. ஆனால் நல்ல காரியம் நிகழ்வதற்கு உண்டான செயல்களை நாம் செய்யலாம். இப்போ இந்த அக்னி நட்சத்திரம் முடிந்த உடனே உங்களுக்கு ஒரு சுபகாரியம் கைகூறத்துக்கு இந்த அக்னி நட்சத்திரத்தை பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நவகிரகங்களின் அரசனான சூரியனையே உங்களுக்கு சாதகமாக ஆக்டிவேட் பண்ண வைக்கிறதுக்கான விஷயங்களை இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் செய்யுங்க. சூரியனே உங்களுக்கு சாதகமான பல அனுகூலமான பலனை பெற்றுத்தருவார். சரிங்களா? ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. மற்றொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.